சிவாஜி படத்தில் ரஜினி சார் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரூபா காயின் எடுத்து அப்படி வச்சு சுண்டி விடுவார். சுண்டி விட்டுட்டு அப்படியே போட்டு சிங்கப்பாதையா புலிப்பாதையா அப்படின்னு சொல்லி கேட்பார். கேட்டு இப்படி பார்க்கும்போது சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லி எடுத்து இப்படி காட்டுவார். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பாரத பிரதமர் அவர்களும் சிங்கப்பாதையை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கிறார். ஏன் அப்படின்னா, தமிழகத்திற்கு அடுத்த 10 நாட்களுக்குள்ள வந்திருந்த போது எந்த மாதிரியான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு, அதுவும் திமுகவுக்கு எந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு, அதில் ஒரு அமைச்சர் வச்சு செஞ்சிருக்கிறாரு. என்ன நடந்தது திருச்சிக்கு வந்திருந்த போது அப்படின்றத பார்த்துடலாமா? நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மார்ச் 11 திருச்சிக்கு வந்திருந்தார். அதற்கு முன்பாக மார்ச் 1 மதுரை திருப்பரங்குன்றத்திற்கு வந்திருந்தார். அதற்கு முன்பாக ஜனவரியில் மதுராந்தகத்திற்கு வந்திருந்தார். அப்போ பாருங்க, இந்த வருஷத்தில் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு 3 முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கிறார். வரும்போதெல்லாம் பல்லாயிரம் கோடியிலான நலத்திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். அந்த வகையில் திருச்சிக்கு வந்திருந்த போது 5655 கோடியிலான நலத்திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். அதில் அவர் பேசும்போது அந்த மேடையில் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தினகரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். அண்ணாமலை அவர்களும் கலந்திருந்தாங்க. அதன் பிறகாக பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். அந்த நிகழ்வில் மேலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினான்றதை பார்த்துடலாமா? திருச்சி விமான நிலைய மேம்பாடு, மதுரை விமான நிலையம் சர்வதேச நிலைக்கு உயர்த்துதல், சென்னை ஹைதராபாத் அதிவேக ரயில் திட்டம் போன்ற பல நலத்திட்டங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார் மக்களுக்காக. மேலும் அவர் பெண்கள் முன்னேற்றம் குறித்து என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பல நலத்திட்டங்களை மத்திய அரசானது பெண்களுக்காக மகளிருக்காக செயல்படுத்தி வருகிறது. அதில் நம்ம பார்த்துருவோம், பெண் குழந்தைகளுக்கு கூட செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்றது நமக்கு தெரியும். பசங்களுக்கு செல்வ மகன் சேமிப்பு திட்டம் இதெல்லாம் இருக்கு. பெண்களுக்காக நம்ம குறிப்பாக நம்ம பார்க்கும்போது ஜன்தன் யோஜனா மூலம் ஆயிரக்கணக்கான வங்கி கணக்குகள், பிரதமர் ஆவாஸ் யோஜனா மூலம் வீடுகள், முத்ரா திட்டத்தின் மூலமாக பெண்கள்லாம் தொழில் தொடங்க கடன் வாங்கிக்கலாம் போன்ற சில திட்டங்களை மட்டும் இப்போ அவர் சொன்னதில் சில திட்டங்களை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான பல நல திட்டங்களை பெண்களுக்காக மத்திய பாஜக அரசாங்கம் செய்து வருகிறதாக அவர் பேசியிருக்கிறார். மேலும் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லி தமிழில் தான் பேச்சையே தொடங்குவார். அது மட்டும் இல்லாமல் மதுரைக்கு வந்திருந்த போது வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி பேசியதையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது திருச்சிக்கு வந்திருந்த போது அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லி தமிழில் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் ஆன்மீக மரபுகளையும் கோயில்களையும் பற்றி பேசியிருந்தார். அதில் குறிப்பாக திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலை பற்றி பேசியிருந்தார், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை பற்றி பேசியிருந்தார், சமயபுரம் மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி பேசியிருந்தார். இதுபோல பல கோயில்களை பற்றி அவர் பக்தியுடன் அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மேலும் இதில் அவர் பேசும்போது திமுக ஆட்சியை பற்றி, திமுக செய்த ஊழல்கள் பற்றி அவர் பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, வேலைக்காக கூட இங்கே ஊழல் வாங்குறாங்க, இது குடும்ப ஆட்சி அப்படின்லாம் பேசியிருக்கிறார். இதில் நேரு அவர்கள் அவர் இப்போ சமீபத்தில் ஈடி கையில் மாட்டியிருக்கிறார்ல, அதை பற்றியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த ஊரை சார்ந்த ஒரு அமைச்சர் இந்த மாதிரி வேலை வாங்கி தருவதாக சொல்லி 888 கோடி வாங்கியிருக்கிறாரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழை பற்றி பேசுவார்னு தெரியும், கோவில்கள் பற்றி பேசுவார்னு தெரியும், திமுக பற்றி இந்த ஊழல் பற்றி என்னையா பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? அதை சொல்கிறேன் பாருங்க. திமுக ஆட்சியை இந்த முறை ரொம்ப கடுமையாகவே விமர்சனம் செய்திருக்கிறார், தாக்கி பேசியிருக்கிறார் மோடி அவர்கள். என்ன அப்படின்னா, திமுக ஆட்சின்றது ஏழைகளின் கனவுகளை பறிக்கக்கூடிய, சிதைக்கக்கூடிய ஒரு ஆட்சி, அரசு பணிகளுக்கு கூட காசு வாங்கக்கூடிய ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சி, குடும்ப ஆட்சி, சட்ட ஒழுங்கு இல்லாத ஆட்சி. இந்த ஆட்சியில் மணல் கொள்ளை, விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் போன்ற பல விஷயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறார். இதில் முக்கியமாக திருச்சி மாவட்டத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் வேலை வாங்கி தருவதாக கொள்ளையடித்த ஊழல் பற்றி அவர் பேசியிருக்கிறார். ஈடி கையில் இப்போ சமீபத்தில் தான் மாட்டியிருக்கிறாரு நேரு அவர்கள்.
அதில் எங்கே நம்ம உள்ளே போயிடுமோன்னு சொல்லி ஏறாத கோயிலில் இறங்காத குளம்லன்ற மாதிரி எல்லா கோயிலுக்கும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட சமீபத்தில் திருப்பதிக்கு அவர் வந்து நன்கொடை கொடுத்துருந்தார். அப்புறம் சட்டநாதரை போய் பார்த்துருந்தார். அப்புறம் டெல்லிக்கு போய் பல வழக்கறிஞர்களை சந்தித்து இது தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப பயத்தில் இருக்காங்க திமுக காரங்க. அதனால தான் பாருங்கள் இப்போது கே நேரு அவர்களுக்கும் உதயநிதிக்கும் ஆவறது இல்லையா. சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கூட இவர் வந்து எல்லாருக்கும் பொன்னாடை போடும்போது உதயநிதிக்கும் இவர் போட போகிறான்னு சொல்லும்போது கூட இவர் பொன்னாடை போடல. உதயநிதி அவர்களுக்கும் கே நேரு அவர்களுக்குமே ஏதோ ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போது கே நேரு அவர்கள் எங்கே கே நேரு அவர்கள் மாட்டினா திமுகவும் மாட்டிக்குமோன்ற பயத்தில் இருக்காங்க போல். அதனால தான் ஏன் அப்படின்னா இந்த ஈடி அவங்க கொடுக்கும்போது இந்த பணம்ன்றது நிறைய இவங்க மட்டும் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் தலைமைக்கும் போயிருப்பதாகவும் அவங்க லெட்டரில் அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆதாரம் கிடைச்சிருக்கிறத விட சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது கே நேரு அவர்கள் மட்டும் சிக்கினார்னா திமுகவே சிக்க போகுது அப்படின்ற பயத்தில் தான் இவங்களுக்கு இவர் அப்படியா கழட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது தெரியல. ஆனால் மோடி அவர்கள் குறிப்பாக இந்த ஊழல்கள் பற்றி, குடும்ப ஆட்சியை பற்றி, மணல் கொள்ளை, விவசாயிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றவில்லை, இதெல்லாம் பற்றி அவர் அடித்து தோல் உரித்து தொங்க விட்டுருக்கிறார் அந்த மேடையில். இறுதியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ₹1 காயின் பற்றி நம்ம பேசணும்ல, சிவாஜி படத்தில் அவர் முடிவெடுத்தார்ன்ற மாதிரி. அது ஏன் அது சொன்னது தெரியுங்களா? இப்போ வர பாருங்க கன்க்ளூஷன். மோடி அவர்கள் சொல்கிறார், தமிழகத்திற்கு வரக்கூடிய தேர்தல்ன்றது மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல். ஏன் அப்படின்னா ஒரு 2 பாதை இருக்குங்க. ஒரு பாதைன்றது குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, எது வேணும். இன்னொன்று நல்ல ஆட்சி, வளர்ச்சிக்கான ஆட்சி, டபுள் இன்ஜின் சர்க்கார், எதுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் எதை முடிவு பண்ண போகிறாங்களோ அதுதான் வரக்கூடிய 5 வருடங்கள்ல அவங்களுக்கு நடக்க போகுது. எது வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுங்க. குறிப்பாக இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில், அதாவது இந்த திருச்சி மாநாட்டில் மக்கள் எழுப்பக்கூடிய இந்த ஒளியானது தமிழகம் முழுக்க எதிரொலிக்க போகிறது. இங்கே திமுக இருக்கக்கூடாது, குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி இருக்கக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடிய, ஊழல் செய்யக்கூடிய, ஏழைகளின் கனவுகளை கொலை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி இங்கே இருக்கக்கூடாதுன்றதை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அதே சிங்கப்பாதையை நாமளும் எடுப்போம். வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்திற்கு விடுதலை கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.